உங்களுக்கு டூ வீலர் ரிப்பேர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு சின்ன கராஜ் இருக்குது, இல்லை வச்சு தந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா motomeka.com/joinus அங்கே போங்க. உங்களுக்கு வந்து கராஜை வந்து செட் பண்ணி எல்லா பொருட்களும் தந்து உங்களுக்கு நிறையான வருமானத்தை ஏற்படுத்தி ஒரு கைடன்ஸ் தந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்க அத்தனை விஷயங்களும் வந்து இவங்க பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. டூ வீலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லைனாலும் சரி, உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இவங்களை வந்து கை காட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல தொழிலாக இது அமையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே கிடையாதுங்க. சிங்கம் 3, சிங்கம் 1 and 2 பார்த்தாச்சு. 3ல் வந்து இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பீரியடில் தான் இந்த படம் வருது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் இப்படி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மூடில் தான் இந்த படம் வருது. அப்படிங்கிறப்போ இது அத்தனையும் தாண்டி வந்து ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஹரி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுங்க. அதாவது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஒரு படம் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் வந்து அந்த நேர்த்திப்படுத்திக்கிட்டே வந்து போகிறார். இந்த சிங்கம் 3 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 ரெட்புல் குடித்தா எப்படி ஒரு எனர்ஜி வரும், அந்த எனர்ஜியை தான் வந்து இந்த படம் முடிச்சுட்டு வந்து விட்டுட்டு போகிறார் ஹரி. அவ்வளவு தூரம் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து மனுஷன் பண்ணியிருக்காரு. சும்மா சர்ன்னு போயிட்டே இருக்கு. நம்மளை வந்து உட்காந்து ரெஸ்ட் பண்ணவே விடல. அதுக்காண்டி வந்து வெறும் இறைச்சலை கொடுத்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க. இதில் ப்ராப்பரான ஒரு பில்டப்பு. கமர்ஷியல் படம் தான், ஆப்வியஸ்லி லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து பறந்து அடிப்பாங்க. வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் தட்டுற மாதிரி சூர்யா தட்டுறாரு. இதெல்லாம் இல்லைங்களே, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா எடுத்த உடனே வந்து நான் தான் போலீஸ் அப்படின்ட்டு போய் ஒரு 1000 பேர்த்த அடிக்கல சூர்யா. அதுக்கு ஒரு களம் அமைச்சு ஹீரோ அப்படிங்கிறவர் யார், என்ன பண்ணுறாரு, அதுக்கு ப்ராப்பரான பேக்ரவுண்ட் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து ஒரு சூரி, ஒரு சுத்திஹாசன் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பரான சுற்றி ஒரு இது கொடுத்து ஒரு பில்டப்பை அவருக்கு ஏற்றி வில்லன் அப்படின்னு வரப்போ வந்து வில்லன் அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பரான கனெக்ஷன்ஸ் இது பண்ணி ஒரு ரொம்ப பெரிய பில்டப் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து வில்லனை வந்து உள்ளே இறக்குறாரு. அதுலேயே வந்து ஹரி அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் பல்ஸை எவ்வளோ கரெக்டாக தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேண்டாம். நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதுவும் போக ஹரி வந்து எடுத்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட், இந்த குப்பைகள் அப்படிங்கிற மேட்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த குப்பைகளை பல குப்பையான மனிதர்கள் வந்து இந்த குப்பையை வச்சு என்ன கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து எடுத்து பெருசாக வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப தேவை. அதாவது ஒரு கரண்ட் டாப்பிக்கை, நமக்கு தேவையான டாப்பிக்கை எடுத்து அதுக்கு பின்னாடி வந்து படத்தை பின்னி இருப்பது தான் ஹரியினுடைய பலம். அதுதான் வந்து நமக்கு வந்து அவ்வளோ டக்குன்னு வந்து ரிலேட் பண்ண வந்து தோணுது. வேளச்சேரியில் இருந்தீங்கன்னா, பள்ளிக்கரணை பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ரிலேட் பண்ண வந்து உங்களால் வந்து முடியும். படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் சூர்யா. மனுஷன் வந்து என்னென்னா இந்த சிங்கம் ரோல் இந்த போலீஸ் கெட்டப்புக்காண்டியே பிறந்த மாதிரி தான் வந்து இருக்கிற. அப்படி அந்த மீசியை வச்சுக்கிட்டு வேறு யாருமே இந்த ரோலை பண்ண முடியாதுங்க, டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஏன்னா இது அதை விட ஒரு அந்த எந்த அளவுக்கு வந்து இந்த சிங்கம் 3 வந்து சிங்கம் 2வோட பாயுதோ அதே அளவுக்கு வந்து சூர்யாவும் பாய்கிறார். ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோலு. ஓடிக்கிட்டே இருக்கணும், கத்தி பேசணும். ஒவ்வொரு தாட்டு வந்து அந்த கத்தி பேசுகிறத விட்டுட்டு அப்படியே போய் ஒரு ரொமான்டிக்காக வந்து பண்ணணும். இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய சோலை அப்படியே எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சு ஹரி சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, படம் சூப்பராக வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் நடிகனை தான் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. சூர்யா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இங்கே வெற்றி மட்டும்தான் வந்து இதற்கான அத்தாட்சி இந்த படத்திற்கு. அப்படிங்கிறப்போ அந்த வெற்றிக்கு வந்து அயராது உழைத்திருக்கிறார் சூர்யா. அனூப் தாக்கூர் சிங் வில்லன் ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை இந்த பழைய ஃபேஸ்கள்லாம் வச்சு, ஏன்னா பழைய ஃபேஸ் யாரை போட்டிருந்தாலும் இந்த படம் வந்து போர் அடிச்சிருக்கும். இவர் உள்ளே வர்றது அப்படிங்கிறதே வந்து இவர் எப்படி மேனேஜம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்தாலே சூப்பராக இருக்குது. பாடி கெட்டப்ஸ் அண்ட் பேசுகிற டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. இன்னும் நிறையா நல்ல படங்களை வந்து அதில் வந்து வில்லனாக பெருசாக பண்ணுவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா, நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி குதிக்கிறப்ப இந்த சிங்கம் மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் சூப்பராக இருக்குது, சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு சின்னதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி லாஜிக் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து இடையில நிறைய விஷயத்தில் வந்து சின்ன லாஜிக் லூப் ஹோல்ஸ் வருது. ஆனால் நான் என்னென்னா அதே சமயம் வந்து ரசித்தேன் அப்படின்னா, ஹரி வந்து எப்படி வந்து அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபோன் ஹேக்கிங் அப்படிங்கிற மேட்டரை இதை விட சிறப்பாக பயங்கர டெக்னிக்கலான ஒரு படத்தில் கூட வந்து சொல்லலை. அவ்வளோ தூரம் சின்ன டீட்டெயிலில் கூட அந்த சிம் கார்டு, இந்த ட்ரையாங்கிள், இது என்னென்னமோ உள்ளே போகிறார். நிதின் சத்யா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹேக்கர் மாதிரி வந்து வராரு. அவ்வளவு டேட்டா ஒர்க் வந்து உள்ளே போயிருக்குங்க. அதை பார்த்தா தான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சும்மா கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு நினச்சா இல்லை, அவருக்கு கமர்ஷியல் வருது, அதுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்தது அப்படிங்கிறதான் வந்து ஹரியோடைய பலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண கமர்ஷியல் ஆடியன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து போகிறதே தெரியாதுங்க. அப்படின்னு சொன்னால் சொயின்னு வந்து போகும். ஒரு ப்ரைவேட் ஜெட், இந்த படத்தில் போகிற ப்ரைவேட் ஜெட் மாதிரி தான் வந்து போகும்.
செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஆனால் வெளில வரும்போது ஒரு பக்கா என்டர்டெய்னராக ஜாலியாக பார்த்த உணர்வோடு தான் நீங்கள் வெளில வருவீங்க. அதற்கு தேவையான அவ்வளவு எலிமெண்ட்டையும் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. பிரியனுடைய கேமரா, அந்த 360 டிகிரி கேமரா, அதாவது கேமரா வந்து நான் வந்து கேமராமேன் அப்படின்னு வந்து கேமரா யூஸ் பண்ணுறது மேட்டர் கிடையாது. இங்கே வந்து ஹரிக்கு வந்து நம்ம கேமராமேன் அப்படிங்கிறப்ப அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கறது தான் வந்து ஒரு கேமராமேனுடைய பெரிய ஜாபாக இருக்கும். ஹரி ஒரு ஸ்டெப்னா இவர் 16 அடி போய் நிற்கிறாரு பிரியன். அந்த 360 டிகிரி கேமராவும் எந்தெந்த கேமரா எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அதாவது வந்து ஒரு ஹெலிகேம் வந்து சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சாதாரண சீனு கூட மெதுவாக கார் போய்ட்டு யூஸ் பண்ணுவாங்க, சப்பையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வரும், ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு மேட்டர் நடக்குது, அதெல்லாம் அப்படி ஹெலிகாம் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு புல் அரிக்குது. மக்கா கமர்ஷியல் பண்ணால் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பிரியனுடைய கேமரா ஒர்க் வந்து ஹரியினுடைய அந்த பல்ஸுக்கு ஏற்ற அப்படியே வந்து மேட்ச் ஆகி போகிறது அப்படிங்கிறது இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பாட்டு வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச படம் வந்து இது. அதாவது ஆடியோவில் கேட்டதை விட 10 மடங்கு ஜாலியாக இருக்குது. அதுக்கு வந்து நம்பர் 1 ப்ளஸ் யாருக்குன்னா ஸ்ருதிஹாசன் சூப்பராக இருக்காங்க. சின்ன ஒரு ரோல் தான், ஆனால் கன்வின்சிங்காக அழகாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க ஆடுற அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்குக்கு போக தோணாமல் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து அதை பண்ணியிருக்காங்க. சூர்யாவும் அதே மாதிரி தான். என்னமோ அந்த சிங்கம் ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே போனாலே வந்து எக்ஸ்ட்ரா அழகாயிடுறாரா, என்ன அந்த மீசை வச்சா என்ன ஆகிறாரு அப்படின்லாம் தெரில. ஆள் பார்க்குறக்கே சும்மா பளிச்சுன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ வந்து பாசிட்டிவாக இருக்கார் வந்து சொல்லாங்க. ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபுல் லென்த்து பக்கா என்டர்டெய்னரை ஒரு சின்ன மெசேஜோட நீங்கள் வெளில வந்த ஒரு திருப்தி இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐயமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டிக்கெட் காசுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தாகும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமான உண்மை. அண்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நான் சொல்லிக்கணுங்க இந்த ரேட்டிங்க்கு முன்னாடி. பைரசி அப்படிங்கிறது நீங்கள் பைரசி வந்து வேற ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் பார்க்குறது எப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய படத்தில் வந்து டைரக்ட்லி இன்வால்வ்டு. ஸோ நீங்கள் பைரேட் வெர்ஷன் பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட ஒரு தாட்டாவது போய் இந்த மாதிரி படங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையாலுமே வந்து போய் தியேட்டரில் போய் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து என்னென்னா இதுவும் ஒரு தொழில் தான், எல்லா தொழில் மாதிரியுமே இதுவும் ஒரு தொழில். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த தொழில் சிறக்கும். நாளைக்கு உங்கள் பையனோ இல்லை நீங்களோ இதுக்குள்ளே போகும்போது நிச்சயமாக வந்து இந்த பைரசி சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த தொழில் இன்னும் 10 மடங்கு வளர்ந்து நமக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்துங்க கண்டிப்பாக 5க்கு ஒரு 3.5 மார்க்குகள் தருவேன். தெளிவான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், போய் பாருங்கள். நிச்சயமாக விறுவிறுப்பு குறையாமல் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய் cinebee.in அப்படிங்கிற இதில் வந்து ரேட் பண்ணலாம். சின்ன படத்துடைய சின்ன விஷயங்கள் கூட வந்து இந்த ரேட்டிங்ஸ் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சர்ச் பண்ணி பாருங்கள், iOS இல்லை ஆண்ட்ராய்டில் சூப்பராக இருக்குங்க. அண்டு mancha.com அப்படின்ட்டு வந்து குஷன் சாக்ஸ் வந்து விற்கிறாங்க. ஒரு சின்ன கம்பெனி தான், ரொம்ப நல்லவங்க நடத்துகிற கம்பெனி. கேஷ் ஆன் டெலிவரி கூட வந்து வச்சுருக்காங்க. குவாலிட்டியான சாக்ஸு. உங்களுக்கு இந்த சாக்ஸ் ஏதாவது ஹோல்சேல் நிறையா வேணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுக்கெலாம் வெளியிடுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.